கட்டில் மேல் அமர்ந்திருந்த மூதாட்டியை சிறுமியை ஏவி தாக்கிய இந்த வீடியோதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. வீட்டை விட்டு வெளியேறுமாறு மூதாட்டியை எச்சரித்தவர் அடுத்து செய்த செயல் நம் கண்களை கலங்க வைத்தது. இந்த இரக்கமற்ற செயலை செய்தவர் வேறு யாரும் அல்ல, மூதாட்டியின் மருமகள். சீரியல் வில்லிகளையே மிஞ்சிய இந்த நிஜ வில்லியின் முழு சுயரூபத்தையும் தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். தாக்கப்பட்டவரின் பெயர் எலியம்மா வர்கீஸ். கேரள மாநிலம் கொல்லத்தில் உள்ள நடுவிலக்கரை பகுதியைச் சேர்ந்தவர். டாக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்ற எலியம்மாளின் கணவர் சில வருடங்களுக்கு முன் இறந்து போயிருக்கிறார். தற்போது மூதாட்டிக்கு 80 வயதாகிறது. குழந்தையைப் போல பார்த்து கொள்ள வேண்டியவரைத்தான் தினமும் அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார் அவரின் மருமகள் மஞ்சு மோள். மூதாட்டி என்றும் பாராமல் அவரிடம் ஈவு இரக்கமின்றி நடந்து கொள்வதற்கு காரணம் எலியம்மாள் பேரில் இருக்கும் எக்கச்சக்கமான சொத்துக்கள். எலியம்மாள் மகன் ஜேஸ் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். அவரை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொண்டவர்தான் இந்த மஞ்சு மோள். தற்போது இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த மஞ்சு மோள் நிஜ வாழ்க்கையில் அப்படியே எதிர்மறையானவர். மாமியார் எலியம்மா பெயரில் இருக்கும் சொத்துக்களை அடைய வேண்டும் என்பதே அவரின் ஒரே நோக்கம். அதற்காக நீண்ட நாட்களாக கணவரையும் மாமியாரையும் டார்ச்சர் செய்து வந்துள்ளார் மஞ்சு மோள். ஏற்கனவே விவாகரத்தானவர் என்பதால் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஜேசும் முடிந்தவரை பொறுமையாகவே சென்றிருக்கிறார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மஞ்சு மோளின் ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் மனைவியை பிரிந்து தனியாக சென்ற ஜேஸ் சம்பவத்தன்று அவரின் நண்பரை சமாதானம் பேசுவதற்காக வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போதுதான் இந்த படு பயங்கர சம்பவம் நடந்திருக்கிறது. எலியம்மா வீட்டுக்குள் நுழைந்ததும் ஏற்கனவே மாமியார் மீது கடும் கோபத்திலிருந்த மஞ்சு மோள் மேலும் உக்கிர நிலைக்கு சென்றிருக்கிறார். சமாதானம் பேச வந்தவரோடு வீட்டை விட்டு வெளியேறுமாறு அடித்து துன்புறுத்தியிருக்கிறார். வயது மூதாட்டிக்கு நடந்த கொடுமைகளை பார்த்து அதிர்ந்து போன ஜேசின் நண்பர் எல்லாவற்றையும் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். ஆனால் மஞ்சு மோளுக்கு துளி கூட பயமில்லை. படுக்கையில் அமர்ந்திருந்த மூதாட்டியை வலுக்கட்டாயமாக வாசலில் தள்ளி வீட்டை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்திருக்கிறார். இது போதாதென வீடியோ எடுப்பவரிடம் இந்தா இதையும் எடுத்துக்கோ என மேலாடையை கழட்டி ஆபாசமாக நடந்து கொள்ள முயன்றுள்ளார். மஞ்சு மோளின் அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தவர் தாக்குதல் காட்சியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். கேரள மாநிலம் முழுவதும் பரவிய இந்த வீடியோ பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மூதாட்டியை நேரில் சந்தித்து வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் மஞ்சு மோள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இதுகுறித்து அறிந்த மாநில மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து மஞ்சு மோள் மீது வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறது.